வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு. அதாவது இவரிடம் டிசம்பர் மாதம் பரீட்சைக்கு தோற்றி இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு வகுப்பு தான். அதில் இப்போ உங்களுக்கு பகுதி 2 வினாத்தாள். அந்த பகுதி 2 வினாத்தாளில் பகுதி 2 வினாத்தாளில் பகுதி 1 பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் அதில் இலங்கை படம் குறித்தல், உலக படம் குறித்தல்னு சொல்லி வர்றது. அது ஒரு பகுதி. அடுத்தது அதில் அது ஆனா பகுதி. மற்றது ஆவண்ணா பகுதியில் உங்களுக்கு அந்த 4 கூற்றுக்கள் தருவார்கள். ஏபிசிடி என்ற கூற்றுக்கள். அப்போ அவ்வாறான கூற்றுக்கள் 4 தருவார்கள். அதில் அதற்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ அது தொடர்பாக நாங்கள் இப்போ இந்த பிப்ரவரியில் நடந்து முடிந்த பேப்பர் வரைக்கும் 10 வருட வினாத்தாள்களில் இருந்து தொகுத்து எடுக்கப்பட்ட ஒரு பாஸ் பேப்பரில் வந்த கூற்றுக்களைத்தான் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு விடைகளும் தரப்பட்டிருக்கின்றது. 10 வருட பாஸ் பேப்பரில் காப்போத்தா சாதாரண தர பரீட்சையில் எவ்வாறு இந்த ஆவண்ணா பகுதியில் 4 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கின்றது என்றதை நான் ஒரு தொகுப்பாக இதில் நான் போட்டிருக்கிறேன். 2016 இருந்து 2025 வரை கடைசியாக நடைபெற்ற அந்த பரீட்சை, அதாவது 2025 வரை ஆன வினாக்களும் அதற்குரிய விடைகளும் இதில் தொகுத்து போடப்பட்டிருக்கின்றது. அப்போ ஆனபடியால் நீங்கள் ஒரே பார்வையில் இந்த வீடியோவில் நீங்கள் அதை முழுமையாக பார்வையிடலாம். விடைகளும் நான் போட்டிருக்கிறபடியால் உங்களுக்கு படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். அப்போ அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். முதலாவது வினாவை பார்ப்போம். 2016 ஆண்டு அந்த ஆவண்ணா பகுதியில் இலங்கப்படம் உலகப்படத்துக்கு கீழே தரப்பட்ட அந்த வினாக்கள், அதாவது ஏபிசிடி கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கின்றது. இது 2016 ஆண்டு வினாத்தாள். ஏ, இந்தியாவில் தரை இறங்கி தானாண்டு வரணும். தரை இறங்கி தான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் வாசனை திரவியங்களை தேடி வந்ததாகவும் குறிப்பிட்டவர். அப்ப ஒரு சொல்லில நீங்கள் விடை எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள். அப்ப இதற்குரிய விட வஸ்கொடகாமா. பி, திரிலோக சுந்தரி என்ற கலிங்க மன்னனின் மகளை மணமுடித்த புலனறுவையின் அரசன். முதலாம் விஜயபாகு என்றும் போடலாம், அல்லது மகா விஜயபாகு, ரெண்டும் ஒரே கருத்து. சி, இலங்கையை ஆட்சி செய்த முதலாவது லம்பகர்ண அரசன். அதுக்கு வசவன் என்ற விட வரும். டி, இரண்டாம் உலக மகா யுத்தத்துடன் தொடர்புடைய இத்தாலிய பாசிச ஆட்சியாளர். அப்ப இதுல அந்த உலக யுத்தம் என்றது இப்ப தேர்ட் டேர்முக்குரிய ஒரு சிலபஸ் தான். இந்த முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் என்று சொல்லி, அப்ப அதுல இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தோட தொடர்புடைய இத்தாலிய பாசிச ஆட்சியாளர் யாருன்னு சொன்னா பெனிட்டோ முசோலினி. அப்ப இதற்கு நான் கீழே விடைகளும் போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த விடையில போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் அதற்கு போட்ட விடைகளை எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது இங்கே போட்டிருக்கிறேன். 2016 ஆண்டு விடைகள், அதாவது கடந்த கால வினாத்தாள் பாட்டு ஆவண்ணா பகுதியில் கேட்கப்படுற அந்த 4 கூற்றுக்கள். அப்போ ஏ பகுதி வஸ்கொடகாமா, பி முதலாம் விஜயபாகு, அதில் சி வசவன், டி பெனிட்டோ முசோலினி. அப்படி அதுல கீழே விடைகளும் இருக்கின்றது. நாங்கள் இப்போ கேள்விகளை பார்ப்போம். இப்போ 2016க்கு அடுத்தது 2017 ஆண்டு வினாவில் அந்த வினாத்தாளில் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏ, ஐரோப்பியரின் வருகைக்கு முன்னர் இந்து சமுத்திரத்தின் வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்திய இனம். அப்ப அதற்கு என்ன விடைன்னு சொன்னா அராபியர் அல்லது இஸ்லாமியர் என்றும் போடலாம். முஸ்லிம்கள், இஸ்லாமியர், அராபியர் என்றும் போட்டாலும் விட சரி. பி, போர்த்துகேயரை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு கடற்படை பலம் உள்ள வெளிநாட்டு இனத்தவரின் உதவியினை பெற்றுக்கொண்ட மலைநாட்டு மன்னன் 2ஆம் ராஜசிங்கன். அதற்குரிய விடை 2ஆம் ராஜசிங்கன். சி, கல்பொத்த கல்வெட்டை செதுக்கிய புலனறுவை ஆட்சியாளன். அப்ப அதற்குரிய விட கீர்த்திஸ்ரீ நிசங்கமெல்ல மன்னன். அப்ப இந்த கல்பொத்த கல்வெட்டுன்றது இலங்கையில இருக்கிற மிக நீளமான கல்வெட்டும், அதே நேரம் இந்த கல்பொத்த கல்வெட்டை செதுக்கிய மன்னன் புலனறுவை ஆட்சியாளன் யார் என்றால் அது நிசங்கமெல்ல மன்னன். இப்ப இதுதான் இலங்கையில மிக நீளமான கல்வெட்டு, கல்பொத்த கல்வெட்டு. டி, இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது முதலாவது அணுக்குண்டு தாக்குதலுக்கு உட்பட்ட நகரம். ஏன்னு சொன்னா இந்த ஜப்பான் மீது இங்க அணுக்குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதுல 2 நகரங்கள் தாக்குதலுக்குள்ளாகியது. அதுலயும்
முதலாவது அணுக்குண்டு தாக்குதலுக்கு உட்பட்ட நகரம் தான் கேட்டிருக்கிறேன். அப்போ அதற்குரிய விடை கிரோசிமா. அத மாதிரி அந்த ரெண்டாவது அணுக்குண்டுக்கு தாக்குதலுக்கு உட்பட்ட நகரம் நாகசாகி. அப்ப இதுல இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது கேட்கப்பட்ட வினா முதலாவது அணுக்குண்டு தாக்குதலுக்கு உட்பட்ட நகரம் என்றா விட வந்து கிரோசிமா தான் சரியான விட ஜப்பான்ல. அடுத்தது 2018ஆம் ஆண்டு வினாவை பார்ப்போம். ஏ முதலாம் விஜயபாகு மன்னனின் கூலிப்படையினரின் பெயர். அப்ப அதற்கு விட வந்து வேளைக்கார படை என்று சொல்றான். பி கிபி 1498 இந்தியாவை அடைந்த போர்த்துகேய கடலோடி என்றது வந்து யாருன்னு சொன்னால் வஸ்கொடகாமா. அப்ப இதுக்கு முதல்ல நாங்க பார்த்து நாங்கள் மேலே அந்த அதாவது வந்து இதுல ஒரு வினா தந்தவ இந்தியாவில் தரையிறங்கி தான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் வாசனை திரவியங்களை தேடி வந்ததாகவும் குறிப்பிட்டவரும் வஸ்கொடகாமா தான். அத மாதிரி இதுலையும் கிபி 1498 இந்தியாவை வந்தடைந்த போர்த்துகேய கடலோடி யாருன்னு சொன்ன வஸ்கொடகாமா. அடுத்தது சி 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது நேச நாட்டு அணிக்கு தலைமை தாங்கிய பிரித்தானிய பிரதமர். அப்ப அதுக்கு விட வந்து சர் வின்சன் சர்ச்சில். அதற்குரிய விடை சர் வின்சன் சர்ச்சில். டி 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானில் ஆட்சி புரிந்த பேரரசன் ஹிரோ ஹித்தோ. சரியான விட வந்து ஹிரோ ஹித்தோ. ஒரு சொல்லில விட நீங்க இந்த 4க்கும் விட எழுதிக்க 4 புள்ளிகள். அடுத்தது 2019ஆம் ஆண்டு உங்களுடைய ஜிசிஓஎல் அந்த பரீட்சை வினாத்தாள்ல கேட்கப்பட்ட அந்த 4 கூற்றுக்கள் 2019ஆம் ஆண்டு. அதுல ஏ வந்து பார்ப்போம். அனுராதபுர ராஜ்யத்தின் இறுதி மன்னன் யாருன்னு சொன்னா 5ஆம் மகிந்தன். அப்படி என்ற அனுராதபுர ராஜ்யத்தின் முதல் மன்னன் யார்? முதல் மன்னன் தெரியும், பண்டுகாவியன். இறுதி மன்னன் தான் கேட்டது 5ஆம் மகிந்தன். பி சீதாவாக்கையின் மன்னனான மாயாதுன்னைக்கு கடற்படை உதவி வழங்கிய கள்ளிக்கோட்டை ஆட்சியாளன். அதுல அந்த லீனா வெரோனும் கள்ளிக்கோட்டை ஆட்சியாளன் யார் என்றதார். அது அந்த ஆட்சியாளன் யாருன்னு சொன்னால் சமோரின். சி புராதன வர்த்தக நிலையமான கொன்ஸ்தாந்தினோபிள் நகரத்திற்கு தற்போது வழங்கப்படும் பெயர். அதாவது கொன்ஸ்தாந்தினோபிள் நகரம் வந்து ஏற்கனவே துருக்கியரால கைப்பற்றப்பட்ட ஒரு நகரம். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்தாந்தினோபிள் நகரம் துருக்கியரால கைப்பற்றப்பட்டது. அந்த நகரத்துக்கு தற்போது வழங்கப்படும் பெயர் என்னன்னு சொன்னால் இஸ்தான்புல் என்று சொல்றது. டி சுயஸ் கால்வாயை தேசியமயமாக்கிய எகிப்திய ஜனாதிபதி அப்துல் கமால் நசார். அப்ப இதுல இந்த சுயஸ் கால்வாய் என்று தந்திருக்கு. இது உங்களுக்கு உலக படத்துல குறிக்க வர்ற ஒரு இடம் சுயஸ் கால்வாய். இது எங்க இருக்குன்னு சொன்னா மத்தியதர கடலுக்கும் செங்கடலுக்கும் இடையில ஒரு சின்ன இடவழி இருக்குது. அப்ப அதுல ஒரு கோடை நாங்க அந்த இடவழியில போட்டோம்னா அதுதான் அந்த சுயஸ் கால்வாய். 1869ஆம் ஆண்டு இந்த சுயஸ் கால்வாய் வெட்டப்பட்டது. மத்தியதர கடலுக்கும் செங்கடலுக்கும் இடையில காணப்படுறதுதான் இந்த சுயஸ் கால்வாய். அப்ப தேசியமயமாக்கிய எகிப்திய ஜனாதிபதி அப்துல் கமால் நசார். அடுத்தது நாங்க பார்ப்போம் 2020ஆம் ஆண்டு வினாத்தாள்ல என்னென்ன கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பாஸ் பேப்பர்ல 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட அந்த 4 கூற்றுக்கள். அதுல ஏய பார்ப்போம். நாடுகாண் பயணங்களுக்கு ஆதரவு வழங்கிய போர்த்துகேய அரச வம்சத்தவர் ஒருவரின் பெயர் தருக. அதாவது நாடுகாண் பயணங்களுக்கு ஆதரவு வழங்கிய போர்த்துகேய அரச வம்சத்தவர். அதுக்கு நாங்கள் விட வந்து கடலோடி ஹென்றி அல்லது நாங்கள் 4ஆம் கென்ரியன்னு சொல்லலாம். கடலோடி ஹென்றி என்று சொல்லலாம் அல்லது 4ஆம் கென்றி. பி 2ஆம் உலகப் போரை முடிவடையச் செய்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஜப்பானிய பேரரசனின் பெயரை தருக. அது விட வந்து ஹிரோ ஹித்தோ. சி முதலாம் விஜயபாகு மன்னன் பற்றிய தகவல்களை வழங்கும் செப்பு சாசனம் எது? அப்ப இதுல வந்து இந்த முதலாம் விஜயபாகு மன்னனை பற்றிய தகவல்களை வழங்குற செப்பேடு அல்ல செப்பு சாசனம் எதுன்னு சொன்னா பனாகடுவ செப்பு சாசனம். அத மாதிரி நீங்க அந்த இன்னொன்று இருக்கு அந்த வசவ மன்னனை பற்றி சொல்றது வல்லிபுர பொற் சாசனம். அது வசவ மன்னனுக்குரியது. இது வந்து பனாகடுவ செப்பு சாசனம்னு சொல்றோம். முதலாம் விஜயபாகு மன்னன் பற்றிய அந்த தகவல்களை வழங்குற செப்பு சாசனம் பனாகடுவ செப்பு சாசனம். அடுத்தது டி இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை என்ற புகழுக்குரிய மந்திரியின் பெயரை தருக. அப்ப இலவச கல்வியின் தந்தை என்று போற்றப்படுவர் யாருன்னு சொன்னா CWW கன்னங்கரா.
அப்ப இது 11ஆம் ஆண்டு பாடநூல்ல இருக்கிறது. இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் CWW கண்ணங்கரா. அடுத்தது 2021ஆம் ஆண்டு பேப்பரை பார்ப்போம். அப்ப அதுல என்ன கேள்விகள் கேட்டிருக்கிறேன். இதுலேயும் 4 கூற்றுக்கள் ABCD என்று தந்திருக்கிறேன். ஏ, கலிகால சாகித்ய சர்வஜ்ஞ பண்டிதர் என்ற பட்ட பெயரை பெற்ற மன்னரை குறிப்பிடுக. அப்ப அந்த மன்னன் யாருன்னு சொன்னால் 2ஆம் பராக்கிரம பாகு. அப்ப 2ஆம் பராக்கிரம பாகுக்கு தான் இந்த வழங்கப்பட்ட பட்ட பெயர் கலிகால சாகித்ய சர்வஜ்ஞ பண்டிதர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்தது பி, இலங்கையில் பௌத்த பாடசாலைகளை அமைப்பதில் முன்னோடி பணியை மேற்கொண்ட வெளிநாட்டு இனத்தவர் யார்? அப்ப இது ஹென்றி ஸ்டீல் ஓல்காட். அப்ப இவர் 1880ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வந்தவர், பௌத்த மதத்தை பரப்ப. அப்ப அந்த பௌத்த பாடசாலைகளை அமைப்பதில் முன்னோடி பணியை மேற்கொண்ட வெளிநாட்டு இனத்தவர் யாருன்னு சொன்னால் ஹென்றி ஸ்டீல் ஓல்காட். சி, முதலாம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் தோல்வியடைந்த ஜெர்மனியுடன் கச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் எது என்று சொன்னால் வேர்சல்ஸ் உடன்படிக்கை. வெர்சேல்ஸ் உடன்படிக்கை என்று சொல்லலாம். டி, அணிசேரா நாடுகள் அமைப்பை தாவிப்பதற்கு முன்னின்ற இந்திய பிரதம மந்திரியின் பெயரை குறிப்பிடுக. அப்ப அந்த இந்திய பிரதம மந்திரியின் பெயர் என்னன்னு சொன்னால் அதாவது ஜவஹர்லால் நேரு என்று சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். அதாவது ஜவஹர்லால் நேரு என்றதான் அதற்குரிய விடை. அடுத்தது 2022ஆம் ஆண்டு பேப்பரை பார்ப்போம். அதுல என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பாஸ் பேப்பர்ல. ஏ, இலங்கையில் குடியேற்றங்களை அமைத்த ஆதி மனிதன் எப்பெயரால் இனங்காணப்பட்டான்? அப்ப அது உங்களுக்கு தெரியும், கோமோ சேப்பியன். இலங்கையின் குடியேற்றங்கள் தரம்பத்திலே இருக்கு, கோமோ சேப்பியன். பி, விண்ணில் இருந்து மண்ணில் பொழியும் ஒரு துளி நீரையேனும் மனிதனுக்கு பயன்படாது கடலில் கலக்க விட மாட்டேன் இக்கூற்றை வெளிப்படுத்திய மன்னன் யார் என்று சொன்னால் முதலாம் பராக்கிரம பாகு அல்லது மகா பராக்கிரம பாகு. இத இந்த சொல்லை இன்னொரு விதமாக கேட்கலாம். வானில் இருந்து விழும் ஒரு துளி, இந்த விண்ணில் இருந்து மண்ணில் என்றதை விட இப்படியும் கேட்கலாம். வானில் இருந்து விழும் ஒரு துளி நீரேனும் கடலை சென்றடைய விட மாட்டேன் என்று கூறிய மன்னன் என்றாலும் அதுக்கும் விடை ஒன்றுதான், முதலாம் பராக்கிரம பாகு அல்லது மகா பராக்கிரம பாகு. அடுத்தது சி, அது அந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல பிள்ளையா அடிபட்டிருக்கு, இதுல பிள்ளையா அடிபட்டிருக்கு. அந்த சிக்குரிய கேள்வி இதுதான். மொனலிசா சித்திரத்தை வரைந்த கலைஞரின் பெயரை குறிப்பிடுக. அது உங்களுக்கு தெரியும், மர்மலட்சி என்ற பாடத்துல லியானார்டோ டாவின்சி. மொனாலிசா, அதாவது மொனாலிசா மற்ற இறுதி ராப்போசனம் போன்ற அந்த சித்திரங்களை வரைந்த கலைஞர் லியானார்டோ டாவின்சி. அடுத்தது டி, வானலைகள் மூலம் செய்திகளை பரிமாற்றம் செய்யும் முறையை கண்டுபிடித்தவர் யார்? மார்க்கோனி என்றதான் இந்த டிக்குரிய விட மார்க்கோனி அல்ல குக்லி மார்க்கோனி என்றாலும் ரெண்டும் ஒரே விடதான். அடுத்தது 2023ஆம் ஆண்டு பேப்பர். ஏ, இலங்கையை உள்ளடக்கிய உலகப்படத்தை உருவாக்கிய புராதன ரோம கிரேக்க இனத்தவரான புவியியலாளர் யார்? அப்ப இதுல அந்த உலகப்படத்தை வரைந்த, இப்போ உலகப்படத்தை வரைந்தாண்டா ஏற்கனவே இங்கே தொலைமி என்று படிச்சிருக்கிறீர்கள். இங்கே புராதன ரோம கிரேக்க இனத்தவரான புவியியலாளர். அதுக்குரிய விடை குளோடியஸ் தொலமி. பி, கல்பொத்த கல்வெட்டை அமைத்த மன்னனின் பெயரை குறிப்பிடுக. அப்ப இதுக்கு முதலும் பார்த்துருக்கலாம், நிசங்கமல்ல மன்னன். அப்ப சிலது இதுக்குள்ளேயே இப்போ உங்களோட 10 வருஷ பாஸ் பேப்பர்களையே திரும்ப 4 கூற்றுகள் கேட்கப்படலாம். இப்போ நீங்க அந்த 10 வருஷ பாஸ் பேப்பர்ல ஓரளவு தெரிஞ்சு வச்சிருந்தால் வந்த கேள்விகளே சில வேளை வரலாம். அப்ப இந்த கேள்வி ஏற்கனவே பார்த்துட்டேன். கல்பொத்த கல்வெட்டை அமைத்த மன்னனின் பெயர் நிசங்கமல்ல மன்னன். அடுத்த சி, தொலைபேசியை கண்டுபிடித்த அமெரிக்க இனத்தவர் யார்? அலெக்சாண்டர் கிரஹம் பெல் தான் கண்டுபிடித்த, தொலைபேசியை கண்டுபிடித்த அமெரிக்க இனத்தவர் அலெக்சாண்டர் கிரஹம் பெல். அடுத்தது டி, சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரியின் பெயரை எழுதுக. அதாவது இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி யாருன்னு சொன்னா DS சேனநாயக்கா. இப்ப DS சேனநாயக்கா தான் இலங்கையினுடைய முதலாவது பிரதம மந்திரி. அதனால் இப்படி கேட்கலாம், இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர் யார் என்று கேட்டால் ஸ்ரீமாவோ RD பண்டாரநாயக்கா. அப்ப அது உலகின்ற முதலாவது பெண் பிரதமராகவும் பெறும், இலங்கையின் முதலாவது பெண் பிரதமராகவும் பெறும் திருமதி ஸ்ரீமாவோ RD பண்டாரநாயக்கா. இதுல கேட்டது இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி, ஆனபடியால் அதுக்கு விட DS சேனநாயக்கா.
அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதில் இதில் விடைகள் போட்டிருக்கிறேன். அவ்வளோத்துக்கு நீங்கள் விடைகளை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாங்கள் இதில் 2024 வினாவை பார்த்தோம். அதாவது 2023, 24, 25, 23 வரை பார்த்துருக்குறோம். அடுத்தது நாங்கள் 2024 வினா என்னன்றதை பார்ப்போம். 2024 வினாக்கள் இதில் போடப்படையில் நினைக்கிறேன். ஆனால் விடைகள் போடப்பட்டிருக்கு. 2024 வினாக்கள் போடப்படவில்லை. 2024 நான் இன்னொரு வகுப்பிலே அந்த 2024 கேள்விகளை போடலாம். புராதன காலத்தில் அந்த 2024 வந்த கேள்வியை நான் சொல்றேன். ஏ, புராதன காலத்தில் மட்பாண்டங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட எளிய உபகரணம் எது என்று சொன்னால் அதற்குரிய விட நான் இங்கே போட்டிருக்கேன். வனைதல் சில்லு. அதாவது கேள்வி புராதன காலத்தில் மட்பாண்டங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட எளிய உபகரணம் எது? வனைதல் சில்லு. பி, அனுராதபுர ராசதானியின் முதல் அரசன் யார்? பி, அனுராதபுர ராசதானியின் முதல் அரசன் யாருன்னு சொன்னா இங்க விட போட்டிருக்கேன், பண்டுகாபயன். சி, முதல் அச்சியந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? இது இந்த கைத்தொழில் புரட்சியில கேட்ட கேள்வி. சி, முதல் அச்சியந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஜொஹன்னஸ் கூட்டன்பெர்க். அதே போல டி, முதலாம் உலகப் போரின் போது ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலினால் மூழ்கடிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் எது? அது லுசித்தானியா கப்பல். அப்ப நான் இதற்குரிய கேள்விகள் அடுத்த வீடியோவில் போட்டுக்கிறேன். இந்த 2024, 25 உரிய வினாக்கள் போட்டுக்கிறேன். இதுல விடைகள் போடப்பட்டிருக்கிறது. அப்ப கேள்வி டிக்கு, முதலாம் உலகப் போரின் போது ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலினால் மூழ்கடிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் எது? லுசித்தானியா. அடுத்தது இவ்வருடம் பிப்ரவரி மாதம் நடந்த அந்த ஓயல் பரீட்சையில வந்த 4 கூற்றுக்கள் என்ன? அதுல முதலாவது கூற்றை பார்ப்போம். ஏ, திரிபீடகம் எந்த அரசனின் ஆட்சி காலத்தில் நூல் உருவம் பெற்றது? அதாவது திரிபீடகம் எந்த அரசனின் ஆட்சி காலத்தில் நூல் உருவம் பெற்றது என்று சொன்னா அதுக்கு விட பலகம்பா என்ற காலத்துலதான் அது நூலுருவம் பெற்றது. பி, இலங்கையின் கரையோர பிரதேசங்களின் நிர்வாகத்துக்காக நியமிக்கப்பட்ட முதலாவது ஆங்கிலேய ஆளுநரின் பெயரை குறிப்பிடுக. அப்ப அந்த ஆளுநர் யாருன்னு சொன்னால் ஃப்ரெட்ரிக் நோத். அதாவது பிக்குரிய கேள்வி, இலங்கையின் கரையோர பிரதேசங்களின் நிர்வாகத்திற்காக நியமிக்கப்பட்ட முதலாவது ஆங்கிலேய ஆளுநரின் பெயரை குறிப்பிடுக. ஃப்ரெட்ரிக் நோத். சி, நீராவியின் சக்தியினால் இயங்கும் புகையிரத எஞ்சினை கண்டுபிடித்தவர் யார்? இது கைத்தொழில் புரட்சி. நீராவியின் சக்தியினால் இயங்கும் புகையிரத எஞ்சினை கண்டுபிடித்தவர் யார்? ஜோர்ஜ் ஸ்டீவன்சன். டி, சிறிய நாடுகள் பலவற்றை ஒன்றிணைத்து ஜெர்மனி என்ற நாடு யாரால் உருவாக்கப்பட்டது? சிறிய நாடுகள் பலவற்றை ஒன்றிணைத்து ஜெர்மனி என்ற நாடு யாரால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அடால்ஃப் ஹிட்லர். அப்ப நாங்க இந்த 10 வருஷ பாஸ் பேப்பர்லாம் பார்த்தோம்னு சொன்னா கூடுதலாக இந்த 4 கூற்றுகளும் கைத்தொழில் புரட்சியில கட்டாயம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதே போல அந்த உலக யுத்தங்கள், அதாவது முதலாம் 2ஆம் உலக மகா யுத்தங்களை மையமா வச்சு எல்லா பேப்பர்லயுமே இந்த 10 வருஷ பேப்பருக்குள்ள அது ஒரு கேள்வியா கேட்கப்படுகிறது. கைத்தொழில் புரட்சி, முதலாம் உலகம் யுத்தம், 2ஆம் உலக யுத்தத்தை வைத்ததாக ஒரு கேள்வி. அடுத்தது மன்னர்களோட தொடர்புடையதாக எல்லா வினாக்கள்லையும் ஏதாவது ஒரு மன்னனுடைய பெயர் இங்க எல்லாவற்றிலையும் வருகின்றது. மற்ற இலங்கை சுதந்திரம் அடைதல் தொடர்பாக. அப்ப அப்படி இந்த வினாக்கள் எடுக்கப்படுகின்றது. ஆனபடியால இப்ப இந்த கூற்றுக்கள் இப்ப நாங்க எவ்வளவு நேரம் பார்த்தது இந்த 10 வருட பாஸ் பேப்பர்ல இருந்து கேட்கப்பட்ட அந்த கடந்த கால வினாத்தாள்களினுடைய ஒரு தொகுப்பைத்தான் நான் இதுல போட்டிருக்கிறேன். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். நான் அடுத்ததாக போட்டிருக்கேன் என்னன்னு சொன்னால் ஒரு மாதிரி வினாத்தாள். இதுல இது அதற்கு புரிம்பாக அதை ஒத்ததாக அந்த ஏபிசிடி கூற்றுக்களை மையமாக வைத்து ஒரு மாதிரி வினாத்தாள், அது நீங்க இந்த வருடம் பரீட்சை எழுதுறவர்களுக்காக நான் அதுல மாதிரி வினாத்தாள் 2026 போட்டு ஒரு தொகுப்பொரு கேள்வியல் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இதுல. அப்ப அதுக்குரிய விடைகளும் இங்க பிறகு நான் கீழே போட்டிருக்கிறேன். அப்ப இதுல எல்லாமே
ஒரு தொகுப்பாக போடப்பட்டிருக்கு மாதிரி வினாத்தாள். அதில் வந்து முதலாவது பார்ப்போம் வந்து இதில் பனாகடுவ ஏ பனாகடுவ செப்பு சாசனத்தை எழுதிய மன்னன். அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு சொல்ல விட போடணும். பனாகடுவ செப்பு சாசனத்தை எழுதிய மன்னன் முதலாம் விஜயபாகு அல்லது மகா விஜயபாகு. அடுத்தது பி கண்டி ராசதானியின் இறுதி மன்னன். அப்ப தெரியும் கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். அப்படி என்ன இப்படி கேட்கலாம். கண்டி ராசதானியின் முதல் மன்னன் இனி சேனா சம்மத விக்கிரம பாகு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாத்திலையும் மன்னர்லயே ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கு. சி இலவச கல்வியின் தந்தை என போற்றப்படுபவர். அதாவது வந்து CWW கண்ணங்கர. அடுத்தது டி இது உலக யுத்தம் சம்பந்தமா. இரண்டாம் உலக யுத்த காலத்தில் ஜெர்மனியின் சர்வாதிகார ஆட்சியாளர். அதாவது இரண்டாம் உலக யுத்த காலத்துல ஜெர்மனியினுடைய சர்வாதிகார ஆட்சியாளர் அடால்ஃப் ஹிட்லர். அப்ப நான் இங்க கீழே நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த விட இதுல எல்லாம் போட்டிருக்கேன். முதலாம் விஜயபாகு ஸ்ரீ விக்ரமராய சிங்கன் கண்டி ராஜ்யத்தின் அந்த இறுதி அரசன், மற்ற இலவச கல்வியின் தந்தை, மற்றது வந்து இந்த ஜெர்மனியின் சர்வாதிகார ஆட்சியாளர் அடால்ஃப் ஹிட்லர். அடுத்தது நாங்க பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்ப்போம். ஏ தேவ நம்பிய என்னும் பட்டத்தை பயன்படுத்திய இந்திய பேரரசன் அசோகன். பி 1505 இலங்கைக்கு வருகை தந்த போர்த்துகேய குழுவினரின் தலைவன். அப்ப போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தது கிபி 1505 தான் போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்தவர்கள். அவ்வாறு வந்த அந்த போர்த்துகேய குழுவினருடைய தலைவன் யார்? லொரென்சோ டி அல்மெய்தா. லொரென்சோ டி அல்மெய்தா என்றதான் அந்த குழுவின் தலைவன். அடுத்த சி 1956 பதவியேற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர். அதாவது 1956 பதவியேற்ற இது இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற பாடத்துல இருக்குது. அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் SWRD பண்டார நாயக்கா. இதற்குரிய விட வந்து அதுவும் 1956 ஆண்டு தந்து கேட்டா அந்த ஆண்டுல தான் பார்க்கணும். அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் SWRD பண்டார நாயக்கா. அடுத்தது டி இரண்டாம் உலக மகா யுத்த காலத்தில் இத்தாலியின் சர்வாதிகாரி. இப்ப முதல் நாங்க பார்த்தோம்னாங்க ஜெர்மனியினுடைய சர்வாதிகாரின்னு சொன்ன அடால்ஃப் ஹிட்லர். இது இரண்டாம் உலக மகா யுத்த காலத்துல இத்தாலியின் சர்வாதிகாரி, அதாவது பெனிட்டோ முசோலினி. பெனிட்டோ முசோலினி இவர் வந்து பாசிசவாத கட்சி தான் முசோலினி. ஏற்கனவே நாங்க பார்த்த ஹிட்லர் நாசிசவாத கொள்கை உடையவர். அப்ப இங்கே அந்த முசோலினி என்பவர் பாசிசவாத கொள்கை உடையவர். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இதுல 10 போட்டுக்கன். ஏ பராக்கிரம சமுத்திரத்தை கட்டிய மன்னன். அது தெரியும் மகாபராக்கிரம பாகு அல்லது முதலாம் பராக்கிரம பாகு. பி கோட்டை ராசதானி மூன்றாக பிரிக்கப்பட்ட பின்னர் ரைகம பிரதேச ஆட்சியாளன் யார்? அதாவது இந்த கோட்டை ராசதானி மூன்றாக பிரிக்க, அதாவது கோட்டை சீதாவாக்க ரைகம என்ற அந்த பிரிக்கப்படைக்க ரைகம பிரதேச ஆட்சியாளன் ரைகம் பண்டார அல்ல ரைகம பண்டார. சி இலங்கையின் முதலாவது பெயரளவு ஜனாதிபதி. அப்ப இதுல 2 விதமா அப்படி ஒரு கேள்வி வரலாம். இப்ப இது இலங்கையின் முதலாவது பெயரளவு ஜனாதிபதி என்று சொன்னா வில்லியம் ஓவல்லாவ. இதுல இப்படி கேட்கிறான், இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. அப்ப இலங்கையின முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்று கேட்டா திரு JR ஜெயவர்தனா என்றதான் அதற்கு விட. இந்த ஜனாதிபதி என்றதுல 2 விதமா இருக்கு. ஒன்று இலங்கையின் முதலாவது பெயரளவு ஜனாதிபதி, அது வில்லியம் கோவல்லாவ. அடுத்த கேள்வி இந்த இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்று கேட்டா திரு JR ஜெயவர்தனா என்பதுதான் அதற்குரிய விடை. அப்ப இந்த ரெண்டுலையும் இந்த விட வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் பார்க்கணும். அடுத்தது டி இதை எடுத்தோம்னு சொன்னால் 1941 அத்லாந்திக் பிரகடனத்தில் கையொப்பமிட்ட ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி யார்? பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். அந்த ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி யாருன்னு சொன்னா பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் என்பவர் தான் அதுக்குரிய விட. அடுத்தது பார்ப்போம். காளிங்க சக்கரவர்த்தி பெருமாள் என தன்னை அழைத்து கொண்ட மன்னன் யார்? அதாவது காளிங்க சக்கரவர்த்தி பெருமாள் என தன்னை அழைத்து கொண்ட மன்னன் நிசங்கமல்ல மன்னன். பி போர்த்துகேயர் இலங்கைக்கு வருகை தந்த போது யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னன் யார்? அதாவது போர்த்துகேயர் இலங்கைக்கு வரைக்க இங்க வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னன் யார் என்று சொன்னால் பரராய சேகரன். அதற்குரிய விட வந்து பரராய சேகரன். அதே போல இதுல சி வந்து
1927 இலங்கைக்கு வருகை தந்த இந்திய சுதந்திர போராட்ட தலைவர். இப்ப இதுக்குரிய கேள்விக்குரிய விடைய நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. இப்ப இதுல வந்து உங்களுக்கு விட்டு இது சி என்ற வினா. அது மாதிரி டி 1917 ரஷ்ய புரட்சியின் வெற்றியின் பின்னர் சோவியத் ரஷ்யாவின் ஆட்சியாளர் பிஐ லெனின். அப்ப இது வந்து நாங்கள் வந்து இந்த ரஷ்ய புரட்சி, இப்ப நீங்க தேர்ட் டேர்முக்குரிய சிலபஸ் உலகில் ஏற்பட்ட புரட்சிகள். அப்ப அதுல இந்த ரஷ்ய புரட்சியின் ஆட்சியாளர். ஏன்னா ரஷ்ய புரட்சி 1917 ஏற்பட்டது. அதே மாதிரி இதுல பிரான்சிய புரட்சி இருக்கு, அது 1789 ஏற்படுத்தப்பட்டது பிரான்சிய புரட்சி. இது ரஷ்ய புரட்சியின் வெற்றிக்கு பிறகு சோவியத் ரஷ்யாவின் ஆட்சியாளர் பிஐ லெனின் என்றதான் இதற்குரிய விடை. நான் அந்த உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் என்றதற்கு வினாவிட வீடியோ போடுவேன் வினாக்கள் விடைகளோட. அப்ப அதுல நான் இதில் விவரங்களை கூடுதலாக சொல்லுவேன். அடுத்தது பார்ப்போம். இதுல 12 போட்டிருக்கேன். அதாவது வந்து பசவந்தி நாமசால என்னும் பிரசவ விடுதிகளை அமைத்த மன்னன். அதாவது பசவந்தி நாமசால என்ற பிரசவ விடுதிகளை அமைத்த மன்னன் முதலாம் உபதிச என்றதான் அதுக்குரிய விட. முதலாம் உபதிச. பி 1594 தந்துரையில் நடைபெற்ற யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய போர்த்துகேய தளபதி. அப்ப இதுல அந்த யுத்தங்கள் பலன, தந்துரே, கண்ணுருவ, முள்ளேரியாண்டெல்லாம் இருக்கு. இதுல கேட்டது தந்துரே நடைபெற்ற யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய போர்த்துகேய தளபதி ஜெரோ லோபேஸ்த சூசோ. ஜெரோ லோபேஸ்த சூசோ தான் இந்த தளபதியின் பெயர். அடுத்த சி 1953 இலங்கையின் இடதுசாரி கட்சிகளால் மேற்கொள்ளப்பட்ட கர்த்தால் காரணமாக பதவி இழந்த பிரதமர். இது உங்களுடைய தரம் 11 பாடநூல்ல காணப்படுது. இலங்கை சுதந்திரம் அடைதல்ல அந்த பதவி இழந்த பிரதமர் யாருன்னு சொன்னா இந்த வசனம் அப்படியே இருக்கு. டட்லி சேனநாயக்கா என்றதான் அதற்குரிய விட. டட்லி சேனநாயக்கா. அடுத்தது டி தற்போதைய அமெரிக்க கண்டத்தின் பெரு நிலப்பரப்பை கண்டுபிடித்தவர் அமெரிக்க வெஸ்புசி என்றதான் விட. அடுத்தது பார்ப்போம். இதுல 13 போட்டிருக்கு. நான் அந்த 1 2 3 தான் விடையல் போட்டிருக்கேன். ஏ வல்லிபுரம் பொற்சாசனத்தை பொறிப்பித்த மன்னன். அப்ப ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தினாங்க, பெனாகடுவ செப்பு சாசனம் முதலாம் விஜயபாகு. இது வல்லிபுரம் பொற்சாசனத்தை பொறிப்பித்த மன்னன் வசவன். பி பர்மாவில் இருந்து பிக்குகளை வரவழைத்து உபசம்பதா விழாவை நடத்திய கண்டி ராஜ்ய மன்னன் யார் என்று சொன்னால் முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன். அப்ப இதுக்குரிய விட வந்து முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன். சி 1970 இலங்கையின் பிரதமராக பதவி வகித்தவர் யார்? திருமதி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா. இது இலங்கை சுதந்திரம் அடைதல்ல இந்த வரி இருக்கு. 1970 ஆண்டை வச்சு கேட்டிருக்கலாம். இலங்கையின் பிரதமராக பதவி வகித்தவர் திருமதி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா. அடுத்தது டி ஜெர்மனிய குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டு ஜெர்மனியை பேரரசாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருந்த மன்னன் ஒடோமன் பிஸ்மார்க். இதுவும் அந்த முதலாம் உலக யுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள்ல வருது. அந்த ஜெர்மனியை வந்து அதுல அந்த குடியேற்றங்கள் எல்லாவற்றையும் ஜெர்மனியை பேரரசாக உருவாக்கணும்னு சொல்லி அதுல திட்டம் போட்டிருந்தவர்கள். அப்ப அவ்வாறு செய்த மன்னன் ஒடோமன் பிஸ்மார்க் என்றதான் விடை. அடுத்தது நாங்க பார்ப்போம். 14 ஏ இந்தியாவில் தரையிறங்கி தான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் வாசனை திரவியங்களை தேடி வந்ததாகவும் குறிப்பிட்டவர் யார்? வஸ்கோட காமா. பி திரிலோக சுந்தரி என்ற கலிங்க மன்னனின் மகளை மணமுடித்த புலனறுவை அரசன் யார்? அது வந்து முதலாம் விஜயபாகு. அடுத்தது சி இலங்கையை ஆட்சி செய்த முதலாவது லம்பகர்ண அரசன் வசவன். அடுத்தது டி 2ஆம் உலக யுத்தத்துடன் தொடர்புடைய இத்தாலிய பாசிய ஆட்சியாளர், பாசிச ஆட்சியாளர். அது ஏற்கனவே வந்தோண்டுதான் முசோலினி, பெனிட்டோ முசோலினி என்று போடலாம். அடுத்தது பார்ப்போம். ஏ கிபி 5ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு வருகை தந்து 2 வருடங்கள் அபயகிரி விகாரையில் தங்கி இருந்த சீன பிக்கு பாகியன். அதாவது வந்து அபயகிரி விகாரை, அந்த அபயகிரி விகாரையை கட்டிய மன்னன் பலகம்பாகு மன்னன். அந்த விகாரையில தங்கி இருந்த சீன பிக்கு பாகியன் என்றதான் விட. பி நுருபுரம் என அன்றதபுரம் அழைக்கப்பட்ட காலத்தில் இலங்கையை ஆட்சி செய்த மன்னன். இதுவும் இந்த தரம் 10 பாடனுள்ள இந்த வசனம் இருக்கு. நுருபுரம் என அன்றதபுரம் அழைக்கப்பட்ட காலத்தில் இலங்கையை ஆட்சி செய்த மன்னன் முதலாம் விஜயபாகு அல்லது மகா விஜயபாகு. அது அந்த பெனாகடுவ செப்பு சாசனத்தில்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நுருபுரம் என அன்றதபுரம் அழைக்கப்பட்டது அந்த பெனாகடுவ செப்பு சாசனத்துல. அதுல அப்போது இலங்கையை ஆட்சி செய்த மன்னன்
முதலாம் விஜயபாகு. அடுத்த சி, பிராமி கல்வெட்டுகளில் குடும்பத் தலைவனுக்கு வழங்கப்பட்ட பெயர் ஹகபதி. டி, புவி கோள வடிவமானது எனவும் ஏனைய கோள்கள் சூரியனை சுற்றி வருவதாகவும் கண்டுபிடித்து விஞ்ஞானத் துறைக்கு பாரிய பங்களிப்பை செய்தவர். அதாவது புவி கோள வடிவமானது என்று சொல்லியும் ஏனைய கோள்கள் சூரியனை சுற்றி வருவதாகவும் கண்டுபிடித்து விஞ்ஞானத் துறைக்கு பாரிய பங்களிப்பை செய்தவர். அதாவது நிக்கலஸ் கொப்பனிகஸ். அப்ப இது மறுமலர்ச்சியில வந்த ஒரு கேள்வி. இப்ப இதற்குரிய விட நிக்கலஸ் கொப்பனிகஸ். அப்ப ஆகவே இங்க நான் அந்த 10 வருஷ பேப்பர்ல இருந்து போட்டேன். இப்போ இதில் அந்த ரெண்டுக்கும் அந்த வினாக்கள் நீங்கள் வினாக்கள் சொல்லி இருக்கிறபடியால அதை நீங்கள் கொப்பியில் நோட் பண்ணியும் இதெல்லாம் இதற்குரிய வினாக்கள் நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். இந்த 2024க்கும் 25லேயும் வந்த அந்த வினாக்கள் அது இதில் நான் அதை எடுத்து போட மறந்துட்டேன். மற்றது இதை விட மாதிரி வினாத்தாள்னு சொல்லி கொஞ்சம் பொதுவாக தயாரித்து 2026 பரீட்சைக்கு தோற்றுகிற மாணவர்களுக்கு இதில் நான் இந்த விடைகளும் இதில் போட்டிருக்கிறேன். ஆனபடியால் நீங்கள் அந்த விடைகளையும் இதிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.